இன்றைக்கு நாங்கள் எழுச்சி பயண கூட்டத்திற்கு ஒரு இடத்தை கேட்டோம். பஸ் நிலைய கரூர் பஸ் நிலையத்திற்கு பக்கத்தில் ரவுண்டானா ஒன்று இருந்தது. அந்த ரவுண்டானாக்கு அருகிலே எங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும், எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட செயலர் அருமைச்சா விஜயபாஸ்கர் அவர்கள் கேட்டார். கொடுக்கல, இந்த இடத்தை தான் கொடுத்தாங்க, இந்த சம்பவம் நடந்த இடத்தை தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லாமல் அந்த இடத்துல நடத்தணும். ஆனா இதே திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 2 முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு அருகில் இருக்கிற ரவுண்டானால நாங்க இங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தோம். இதுதான் அதிமுக நடுநிலையோடு நடந்தது. அதிமுக இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் திரு ஸ்டாலின் இருக்கின்ற திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு 3 முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டானால 3 முறை திமுக பொதுக்கூட்டம் நடத்தினீர்கள். உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்கறாங்க? ஏன் மற்ற கட்சிக்கு மற்ற எதிர்க்கட்சிக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியை ஒடுக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய கட்சி எதிர்காலத்தில் காணாமல் போயிருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.